அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு கூட பேச போகிறார் விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ஹவுஸ், வீடு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுகிறார். அதை சொல்லுது, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் என்ன பண்ணுறாராம், உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் தான் வீட்டை கட்டுகிறவர், அப்படி தானே? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா. இன்னொருத்தருக்கு கூட வீடு கட்டுற வேலை கொடுத்துக்கிறாங்க. யாருக்கு தெரியுமா அது? நீதிமொழி 14:1 வாசிக்கிறோமே, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவ என்ன பண்ணுறா, கழிச்சு போட்டுறான். சரி, அப்போ வீட்டை குறித்து இந்த நீதிமொழியில் வாசிங்கள்லாம் 7 விதமான வீடுகள் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சும்மா ஒரு முகவரியாக சொல்ல போகிறேன். நீதிமொழி புஸ்தகத்தை அதுதான் அடிக்கடி வாசிங்கன்றது. இந்த நீதிமொழியில் வீடுகள் 7 விதமான வீடு. முதல் வீடு யாருக்குன்னா, அகங்காரியின் வீடு. யார் வீடு? நீதிமொழி 15:25 வாசித்தீங்கன்னா, அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். அகங்காரின்னா யார்? ப்ரௌடு மேன், பெருமைக்காரன், அகந்தை நிறைந்தவன். அதுக்கெல்லாம் பெருமை பேசுவான். அவன் வீட்டை கர்த்தர் என்ன பண்ணுறாரான், பிடுங்கி போட்டுருவார். பிடுங்கி போடுவார்னா எப்படி? அல்லேலூயா. அதை பொறுத்து விளக்கத்துக்கு விரும்பல. பிடுங்கி போட்டுருவார்னா வேரோட காலி அது. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது சண்டைக்காரியின் வீடு. யார் வீடு? சண்டைக்காரி வீடு. நீங்கள் 21:9, 25, 24, 27:15, 27:15 மட்டும் வாசிங்க. சண்டைக்காரி எப்போ பாரு வீட்டில் என்ன பண்ணுறது, சண்டை போட்டுக்கினே இருப்பா, வாய் ஓயாது. அது நல்லா சொல்லுது பாருங்க. அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கம். அட்டை மழை பெஞ்சிருந்தால் வீட்டுக்குள்ளே உட்காந்துங்க, எவ்வளோ நேரம் உட்காந்துங்க தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படுறோம். அட்டை மழை பெய்யுது, பெஞ்சினேருது மழை. ஐயோ, அந்த மழை ஏன் தான் வருதுன்னு தெரியலையே, வெளியே போக முடியல, வர முடியல, ஓயாத. அதுபோல் ஒரு வீட்டில் சண்டைக்காரி இருந்தாலாம் எந்த நேரம் பார்த்தாலும் ஓயாத ஒழுக்குது. அல்லேலூயா. ஒரு பெரிய வீட்டில் சண்டைக்காரி கூட இருக்கிறத விட எங்கேயோ ஒரு மூலையில் கார்னரில் உட்காந்து இருப்பது நல்லான்றான். நீங்கள் அதை போய் அப்புறம் போய் வாசிங்க. 21:9, 25, 24 இதெல்லாம் வாசித்தீங்களா? சண்டைக்காரியின் வீடு. அப்போ சண்டைக்காரியின் வீடு ஓயாத ஒழுக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் அங்கே பிரச்சனை தான். அல்லேலூயா. மூணாவது வீடு நீதிமொழி 3:33 சொல்லப்படும், துன்மார்க்கனின் வீடு. யார் வீடு? துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கும். துன்மார்க்கனுடைய வீடு, விக்கெட் பர்சன், கர்த்தரை மதிக்காதவன், கர்த்தருக்கு விரோதியாய் கிரியை செய்கிறவன், அவன் தான் துன்மார்க்கன், விக்கெட் பர்சன். கர்த்தரை நம்பாதவன், கர்த்தரை மதிக்காதவன் துன்மார்க்கன். துன்மார்க்கனுக்கு என்ன இருக்காது? சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் அவன் வீடு, துன்மார்க்கனுடைய வீடு
பூனை படுத்துன்னு இருக்குமா அடுப்பில். நீ யோபில் போய் 22 அதெல்லாம் வாசித்தெல்லாம் தெரியும். அவன் அடுப்பு அணைஞ்சு போயிடும். அப்போ பாருங்கள், துன்மார்க்கனுடைய வீட்டில் என்ன இருக்குன்னா கர்த்தரின் சாபம், கர்த்தருடைய சாபம் அங்கே நிலைத்திருக்கும். 4வதாக நீதிமொழி 15:6 வாசித்தீங்கன்னா, 12:7 வாசித்தீங்கன்னா, நீதிமானுடைய வீடு அதிக அதிக பொக்கிஷம் இருக்கும், பொக்கிஷம் உண்டு, அவன் வீடோ நிலைத்திருக்கும். நீதிமானுடைய வீட்டை குறித்து வேதம் சொல்லுது. நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்கும்? ஆமாம், மச் ட்ரெஷர், பொருளாதாரம் பெருகி இருக்கும். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்கும். 12:7 சொல்லப்படுது, நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும், அவன் வீட்டை யாராலும் அசைக்க முடியாது, நீதிமானுடைய வீடு. 5வதாக புத்தி உள்ள ஸ்திரீயின் வீடு, அதான் 14:1 நம்ம வாசிக்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்ணுறா? அவள் கட்டுகிறாள். வீடு கட்டுற வேலையை ஆண்டவர் யாருக்கிட்ட கொடுத்துருன்னா சகோதரிகள் கட்டுறது தான் கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் கட்டுறவர். ஆனால் அதுக்கு அடுத்தது யார் கட்டுவான்னா அவங்க வீட்டுக்காரர் கட்டுவார். இல்லை, வேதம் அப்படி சொல்ல உங்கள் கணவர் வீட்டை கட்டுவார், அப்படி இல்லை. யார் கட்டுவாங்க? புத்தி உள்ள ஸ்திரீ, வைஸ் உமன், அவங்க தான் வீடு கட்டுவாங்க. புத்தி இல்லாதவ என்ன பண்ணுவா? எல்லாத்தையும் தன் கையினாலேயே என்ன பண்ணுவா? இடித்து போடுகிறாள். அல்லேலூயா. 6வதாக நீதிமொழி 15:27 வாசித்தீங்கன்னா, பொருளாசைக்காரனுடைய வீடு, பொருளாசைக்காரனுடைய வீடு. இந்த பொருளாசைக்காரனுடைய வீடு என்ன பண்ணனா, பொருளாசைக்காரன் என்ன பண்ணுறான்னா தன் வீட்டை என்ன பண்ணுறான்னா கலைக்கிறான். நல்லா இருக்கிற வீட்டை, இந்த பொருளாசை ஒரு மனுஷனுக்கு நிறைய இந்த பொருளாசை வந்துடுச்சுன்னு வச்சுங்க, பணம் 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 பேயாக அலைவான் ராத்திரியும் பகலும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அவன் நிறைய பண ஆசை 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 வந்துட்டு இருந்தனால அவனை குறித்து வேறு சொல்லுது, பொருளாசைக்காரன் தன் வீட்டையை என்ன பண்ணுறான்? கலைச்சி போட்டுடுறான். கொண்டாட்டி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், இப்படி போய்ட்டுறோம். அது ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கை இருக்காது அவங்களுக்கு. கலைக்கிறான். கடைசி ஒரு வீடு, 7வது விபச்சார ஸ்திரியின் வீடு. அதை பார்த்தீங்களா? 7:27, 2:18 இதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்களாம் தெரியும். விபச்சார ஸ்திரியின் வீடு 7:27 வாசித்தீங்களா? அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ விபச்சார ஸ்திரீ, இந்த விபச்சார ஸ்திரீனுடைய வீடு இருக்கிற இந்த வீட்டை தேடி ஒரு சிலர் போவான். விபச்சாரம் பண்ணுறவ அங்கே அந்த விபச்சாரி என்ன பண்ணுறான்னா அருமையான உயிரை என்ன பண்ணுறாலாம்? வேட்டையாடுகிறாள். அவளுடைய வீடு எங்கே போதான்? பாதாளத்துக்கு போகிற வழி. அது நேராக இவன் போய் எங்கே விழுவான்? பாதாளத்தில் தான் விழுவான். அது மரண அறைகளுக்கு என்ன பண்ணோம்? இவனை கொண்டு போய் சேர்த்துறோம், மரணத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துரும். சரி, அல்லேலூயா. 7 விதமான வீடு இந்த நீதிமொழியில் சொல்லப்படுது. என்னென்ன வீடு சொல்லுங்க பார்க்கலாம்? அகங்காரியின் வீடு, சண்டைக்காரியின் வீடு, துன்மார்க்கின் வீடு, நீதிமானுடைய வீடு, புத்தி உள்ள ஸ்திரீயின் வீடு, பொருளாசைக்காரன் வீடு, விபச்சார ஸ்திரீயின் வீடு. சரி, இதெல்லாம் இத்தனை வீடுங்க இருந்தாலும் உனக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல அருமையான வீட்டை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன வீடுன்னா
நல்ல குடும்பம், நல்ல பக்தி நிறைந்த வீட்டை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இவ்வளோ 7 வீடு இருக்குது. நம்ம எந்த வீட்டில் இருக்கிறோன்னு நம்ம தான் என்ன பண்ணோம், டிசைட் பண்ணணும். அப்போ நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்குது, அதிக பொக்கிஷம் இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே சந்தோஷம் இருக்கும். புத்தி உள்ள ஸ்திரீ அந்த அவங்க வீட்டை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நீதிமொழி 31 28 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுறது. 28 வாசிக்கும்போது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சகோதரிகள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக. இந்த அதிகாரத்தை போய் நீங்கள் எல்லாரும் வாசிங்க. இது யாரை குறித்து சொல்லப்படுது? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது, அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். ஒரு நல்ல புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படி இருக்கிறாளா? கிரீடமாக இருக்கிறாள், கேடகமாக இருக்கிறாள். அல்லேலூயா. இந்த புத்தி உள்ள ஸ்திரியை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவள் என்னென்ன செய்கிறான்றதெல்லாம் நீங்கள் இருட்டோடு எழுந்துக்கிறாளாம். 15 வசனத்தில் தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறார், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள், தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்து. அப்போ சகோதரிகள் ஒரு குடும்பத்துக்கு அவங்க தான் முதுகெலும்பே. கணவன்மார்கள் போய் சம்பாதிப்பாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் அதை கட்டி பிடிச்சி குடும்பத்தை மேன்மைப்படுத்துறது யாருன்னா புத்தி உள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை அவ்வளோ எல்லாத்தில் சுறுசுறுப்பாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை அவள் நேர்த்தியாக செய்கிறதுனால அவளுடைய பிள்ளைகள் எழும்புறாங்களாம். அவளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீ பாக்கியவதி. அல்லேலூயா. அப்புறம் அவள் புருஷன் அவளை பார்த்து என்ன சொல்கிறாரு? அநேக பெண்கள் குணசாலியாக இருந்ததுண்டு, நீயோ மேற்பட்டவள் என்று. அப்போ அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒரு குழப்பமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு போராட்டமும் இல்லை, நல்ல சமாதானமாக பிள்ளைகள் எழும்பி நம்ம அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க நீ பாக்கியவதி. புருஷன் சொல்கிறான் நிறைய பெண்கள் குணசாலியாக இருந்தது, ஆனால் உன்னி எல்லாத்திற்கும் மேற்பட்டவள் என்று. அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கி அழகும் சௌந்தரியமாக தான் பெருசுன்னு சொல்லிட்டு சகோதரிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அது முக்கியம் கிடையாது. என்னத்தான் நீ ஐப்ரோ பண்ணி அத்தை பண்ணி இத்தை பண்ணி சீவி சிங்காரிசி எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு அதை சீவலைன்னா என்ன ஆகிடும்? புஸ்கன் தான் போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் அழகும் சௌந்தரியமும் என்னது? வீண். அப்படியே பியூட்டி பார்லர்லாம் வந்துச்சு இப்போ நிறைய தடிச்சு அடிச்சு போடுறோம். அது முக்கியம் கிடையாது. ஒரு பெண்களுக்கு அழகு என்னன்னா இருதயத்தில் இருக்கிற சாந்தமும் அமைதியும் தான். அல்லேலூயா. நான் அப்படியே இத்தை பண்ணி அத்தை பண்ணி சுருள் முடி வச்சு அத்தை பொடி இத்தை பண்ணி எதையோ காட்டினா அது கொஞ்ச நாள் தான். ஒரே ஒரு சின்ன ஜுரம் வந்துச்சுன்னா அவுட்டு எல்லாமே. அல்லேலூயா. ஆனால் அது முக்கியம் கிடையாது. அதெல்லாம் அதான் ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் வீண். அழகும் சௌந்தரியமும் வீண். அதுக்காக நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க.
ஆனால் அதுதான் முக்கியம்னு நினைக்கக்கூடாது. புறம்பான அலங்காரங்களுக்கு அலங்காரமாக இராமல் இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணம், நல்ல குணத்தை காட்டணும். எந்த நேரம் பார்த்தாலும் லல்ல பேசிக்கின்னு வீட்லேயே ஓயாத ஒழுக்காக இருக்கக்கூடாது. அங்கே பார்த்தோம்ல சண்டைக்காரி வீடு என்னது? ஆமாம், ஓயாத ஒழுக்க. அப்படி சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் குணசாலியாய் புத்தி உள்ள ஸ்திரியாய் கர்த்தர் சொல்கிறாரு. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே என்ன பண்ணுவாளாம்? புகழப்படுவாள். நாளைக்கு உன்னை பார்த்து சொல்லணும், பிள்ளைங்க எழுப்பி எங்கள் அம்மா பாக்கியவதிப்பா, எங்கள் அம்மா செபத்தில் தான் நான் என்ன பண்ணேன், எவ்வளோ தூரம் நான் எழுப்பியிருக்கிறேன். அப்படி சொல்லுகிற அளவுக்கு சாட்சி உள்ள ஒரு குடும்பமாய் நம்ம வாழ வேண்டும். சரி, வேதத்தில் நிறைய பக்தி உள்ள குடும்பங்கள் நிறைய பழைய ஏற்பாட்டில் நிறைய சொல்லிக்கினே போகலாம். ஏனோக்கு குடும்பம், நோவா குடும்பம், தாவீது குடும்பம், ஆபிரகாம் குடும்பம், இப்படியே எடுத்துகிட்டே போகலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு 3 குடும்பத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு நான் முடிக்க போகிறேன். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துங்க எல்லாரும். லூக்கா 1:6. ஆமென். ஹல்லேலூயா. இது யாருடைய குடும்பம் தெரியுமா? சகரியா, எலிசபெத். இவங்க குடும்பத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். சகரியா, எலிசபெத். இந்த சகரியா ஒரு ஆசாரியன், தேவனுக்கு ஊழியக்காரன். சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். பாருங்க, ஆசாரியன் குடும்பம், தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற குடும்பம், தேவனை ஆராதிக்கிற குடும்பம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற குடும்பம். இவங்களை குறித்து வேதம் சொல்லுது, அவர்கள் இருவரும் எப்படி இருந்தாங்களாம்? கர்த்தரிட்ட சகல கற்பனைப்படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களாம்? நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான குடும்பம் பாருங்கள். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தனித்தனி ஆள், அவன் இஷ்டம் போல வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் ஒன்றாக இணைச்சிட்டாரோ அப்போ 2 in 1 ஆகிடுது. மாம்சத்தில் மாம்சம், எலும்பில் எலும்ப மாறிடுது. அப்போ இது வேறு அல்ல, இது இரண்டும் என்னது? உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம திருமணம் என்பதை தேவன் நியமித்து வைக்கிறார். இந்த திருமணத்தில் 2 பேர், 2 மனம் சேர்ந்து ஒரு மனம் மாறிடுது. அல்லேலூயா. இப்போ இவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, தேவன் அவங்களுக்கு என்னென்ன சொல்கிறாரோ அதன்படியே நடக்கிறவர்களாக இருந்தார்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான் அங்கே சொல்கிறேன். கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் அவங்க நடக்கணும். நம்ம கூட தேவனுடைய குடும்பம், தேவன் நம்மை ஆண்டவர் இணைத்திருக்கிறார், குடும்பமாய் வைத்திருக்கிறார். நம்ம குடும்பம் எப்படி இருக்குது? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அல்லேலூயா. அப்படி சொல்கிறீங்களா எல்லாரும்? அவர் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவார், நான் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவேன். அப்படி இருக்கக்கூடாது. என்னைக்கு இந்த 2 மனமும் ஒரே மனமாக மாறிச்சு, அன்னிலேருந்து என்னன்னா ஒரே இருதயமாக இருக்க வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா. 2 பேர் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். எந்த காரியத்தை இருந்தால் 2 பேரும் சேர்ந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதனால தான் வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது, பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டால் அவங்க என்ன கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன், செய்வேன். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் ஒரு சிதைவு, ஒரு சோர்வு, ஒரு பலவீனம், வாழ்க்கையில் ஒரு அநேக தோல்விகள். என்ன காரணம்னா, அவர் பாட்டுக்குன்னு அவர் ஜெபம் பண்ணார், நான் பாட்டுக்குன்னு நான் ஜெபம் பண்ணேன். மனைவி கணவன்கிட்ட கேட்டால் தெரியும், என்ன 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? அவர் ஜெபம் பண்ணார், நான் ஜெபம் பண்ணேன். இது குடும்பமா இது? எலிசபெத்து சகரியா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க, கர்த்தரிட்ட எல்லாவற்றுக்கும் அப்படியே குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா இல்லையா? அல்லேலூயா. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது, என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலிசபெத்து மலடியாக இருந்தபடியால் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் எப்படி ஆயிட்டாங்க, வயசாகி போச்சு. ஆனால் இவ்வளோ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்க, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழுறாங்க, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன இருந்தது, ஒரு குறைவு இருந்தது. அவங்களுக்கும் வயசாகி போச்சு. கர்த்தர் அவங்கள கைவிட்டாரா? இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் தீர்மானம் வேறு. ஆமென். முதிர் வயது ஆயிடுச்சு. இந்த ஆசாரிய முறையின்படி அவர் போய் என்ன பண்ணுறாரு, அவர் தூபம் காட்டுறாரு. போயிட்டு நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க, ஆலயத்தில் போய் அவர் தேவ சமூகத்தில் போய் தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, 20ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் வாசி, தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாக என்ன பண்ணுறாங்க, வெளியே ஜெபம் பண்ணிக்கிறான். ஆசாரியன் போய் என்ன பண்ணுறார், உள்ள ஆண்டவருக்கு தூபம் காட்டின்னு இருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணார், தூதனை அனுப்பினார். சகரியா கண்டு அப்படி என்ன பண்ணுறான், பயப்படுறான். அப்போ சகரியாவை பார்த்து, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. எல்லாத்தையும் சொல்கிறார். நான் சொல்கிறான், எல்லாத்தையும் கேட்டுட்டு, நானும் என் மனைவி யாராக இருக்கிறான், வயது முடிஞ்சு போச்சு, இப்போவா எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்போ தூதன் சொல்லிட்டான், நீ கொஞ்சம் டவுட் பட்டல, கர்த்தருடைய வார்த்தையை நீ கொஞ்சம் என்ன பண்ணுற, நீ டவுட்டாக இருக்கிறிய, அதனால் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்ட, பேசாத, எப்படி இருப்ப, ஊமையாக இருப்பேன்ட்டா. சகரியா ஜனங்கள்லாம் வெளியே ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாங்க. சகரியா உள்ளே இருந்து தூபம் கட்டி வெளியே வர்றார் ஆலயத்தை விட்டு. என்ன பேச முடியல அவருக்கு, வாய் பேச முடியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி. அப்பொழுது அந்த காபிரியல் தூதன், நீங்கள் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் மாதத்தில் காபிரியல் தூதன் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத் என்னும் ஊரில். சரி, இங்கே இந்த அம்மாவை பார்த்து, அதுக்கு முன்னாடி இந்த எலிசபெத்தை பார்த்து சொல்கிறா, நீ அம்மா நீ கர்ப்பவதியாகி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம் வரைக்கும் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, வெளியே வரல. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். வெளியே வரல அந்த அம்மா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது இவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஏன்னா வயசானவங்க கர்ப்பமாயிட்டாங்க, யாருக்கும் தெரியல. 5 மாதம் வெளிப்படாத இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே மரியாளுக்கு என்ன பண்ணுறான், தேவதூதன் காபிரியல் தூதன் போய், மரியாளே நீ என்ன பண்ணுவ,
கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு என்ன பண்ண இயேசு என்று பெயரிடுவார். இங்கே யோவான்னு பெயரிடுவாயாக, அங்கே இயேசு என்று பெயரிடுவார். அப்போ அவளும் ஐயோ ஆண்டவனே இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே, இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். உன் இனத்தாளாகிய எலிசபெத்து இன்னைக்கு அவளுக்கு 6ஆம் மாதமாக இருக்கிறது, முதிர் வயதில். இந்த 36ஆம் வசனம், இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறார். இதை கேட்ட உடனே அந்த மரியா என்ன பண்ணுறா, அந்த எலிசபெத்தை பார்க்குறதுக்காக வரா. எலிசபெத்தை போய் பார்க்குறதுக்கு போகலான்னாக்கா, எலிசபெத்தை போய் பார்த்து அவள் வாழ்த்துறா. அந்த வாழ்த்துதல் செய்தியை கேட்ட உடனே வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன பண்ணுதான், துள்ளி குதிக்குது. அல்லேலூயா. உடனே எலிசபெத்து தீர்க்கதரிசியாக மாறிடுறா. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில், ஆமென், அல்லேலூயா. வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு இதனால் கிடைத்தது. பாரு, தீர்க்க தரிசனம் வருது பாரு. இவளை பற்றி அவளுக்கு தெரியாது, அவளை பற்றி இவளுக்கு தெரியாது. ஆனால் தீர்க்க தரிசனமா என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்து எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அப்போ இதில் பார்க்கும்போது இதிலேருந்து என்ன செய்யுதுன்னா, நல்ல குடும்பம், பக்தியுள்ள குடும்பம் என்ன செய்யணும்னா, கணவனும் மனைவியும் இணைந்து என்ன பண்ணோம், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு என்ன பண்ணோம், கீழ்ப்படினோம். பயந்து அவருக்கு என்ன பண்ணோம், நடக்கணும். குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். சகரியா, எலிசபெத், இந்த குடும்பம் நமக்கு முன்பாக அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தாரா இல்லையா? அல்லேலூயா. எவ்வளோ காலம் அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்களே தெரியல, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் குடும்பமாய், பக்தி உள்ள குடும்பமாய், கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய் நீ வாழ்வாயானால் நிச்சயமாய் உன் கோரிக்கையை கர்த்தர் பண்ணுவார், நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். இப்போ நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நம்ம கேட்குறத கிடைக்கலையே, எங்கேயோ நம்ம கையில் தான் பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் கையில் இல்லை. கர்த்தர் ஏற்ற வேலையில் அதை செய்து முடிப்பார். ஒரு முதிர் வயதில் இருந்தவங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், அருமையான பிள்ளை. யாரவன்? அவன் தான் வழியை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணினவன், தீர்க்கதரிசி. அப்போ யோவானை கர்த்தர் கொடுக்க அவர் சித்த உள்ளவராக இருந்தபடினால்தான் ஏற்ற வேலையில் கர்த்தர் பண்ணார், அந்த காரியத்தை செய்து முடித்தார். ஆமென், அல்லேலூயா. சரி, நேரம் ஆகிறதுனால நான் இன்னொரு அடுத்த ஒரு குடும்பம் என்னன்னா, கொர்நேலியு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி, ஆமாம், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறவன். 100க்கு அதிபதி, பெரிய பணக்காரன். அவ்வளோ பெரிய பணக்காரன். பணம் இருந்தாலும் அகங்காரம் அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தான்னா, தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு என்ன பண்ணானா, பயந்தவனாக இருந்தான். அவன் குடும்பம் பாருங்க, தேவனுக்கு பயந்து இருந்தது. குடும்பமாக தன் மனைவி, பிள்ளைகள் எல்லாரோடும் அவன் தேவனுக்கு பயந்தான். தான் அங்கே வேதம் திட்டவட்டமாக சொல்லுது.
அவன் அவன் தேவனுக்கு தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு என்ன பண்ணானா, மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணுவான், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவான். தேவன் தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தேவன் தான் என் குடும்பத்தை உயர்த்துவார். எப்பொழுதும் செபிக்கிறவர்களாய் நம் குடும்பம் காணப்பட வேண்டும். கொர்நேலிய குடும்பம் ரொம்ப அருமையான குடும்பம். அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருந்ததுனால ஒரு நாள் திடீர்னு அந்த ஜெபம் ஒரு நாளும் என்ன பண்ணாது, அவங்கள அவன் வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வராது, ஜெயத்தை கொண்டு வந்து பாருங்கள். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். அப்போது பாருங்கள், அங்கே ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தில் கர்த்தர் நிச்சயமாய் அதிசயத்தை செய்வார். ஆமென். ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தில் கர்த்தர் நிச்சயமாய் அவங்க நடக்க வேண்டிய பாதையை காட்டுவார். அப்போ உடனே அந்த தூதன் சொல்கிறான், கொர்நேலியே, அங்கே கடற்கரை ஓரத்தில் ஒருத்தன் இருக்கிறான், தோல் பதனிடுவேன், அந்த இடத்துல அவன் தங்கியிருக்கிறான். சீமோன் என்னும் பேர் கொண்ட பேதுரு, அவனிடத்தில் உன் ஆட்களை அனுப்பி என்ன பண்ணு, அவனை அழைப்பிப்பாயாக, அவன் வந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு என்ன பண்ணுவான், சொல்லுவான். உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மறுநாள் நல்ல தேவ பக்தி உள்ளவங்களை அனுப்பி வைக்கிறான். பேதுருவை போய் என்ன பண்ணுங்க, கூப்பிட்டுன்னு வாங்க அப்படின்னு பாருங்க. இந்த மீன் டைம் என்ன ஆகுதுன்னா, அங்கே பேதுரு என்ன பண்ணுறாரு, அவர் ஜெபம் பண்ணிருக்கிறார் அவங்க வீட்டில். திடீர்னு ஒரு தரிசனம் கண்டார். அப்புறம் போய் வாசிக்க, வானத்தில் வந்து ஒரு துப்பட்டியில், கருப்பு துப்பட்டியில் நிறைய இறங்கி வருது. அதை பார்க்கும்போது நிறைய மிருக ஜீவன்கள், 4 கால் மிருக ஜீவன், 2 கால் மிருக ஜீவன், நிறைய மிருக ஜீவன்கள் அதில் இருக்குது. உடனே பேதுருவே என்ன பண்ண, அடித்து புசி. அவன் சொல்கிறான், ஆண்டவரே தீட்டு அருவருப்பமானதை நான் என்ன பண்ண மாட்டேன், புசிக்க மாட்டான் ஆண்டவரே. தேவன் அதை சுத்தமாக்கினது, நீ ஏன் தீட்டும் அருவருப்புன்னு சொல்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அது அப்படியே அவன் மட்டும் அப்போ புரிஞ்சுக்கணும். அந்த தரிசனத்தை கண்டு விழிக்கும் போது அவங்க வீட்டு வாசலில் வந்து டொக்கு டொக்குன்னு தட்டுறாங்க. யாருன்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி 100க்கு அதிபதி கொர்நேலி என்ன பண்ணாருங்களே அனுப்பினார், தேவ தரிசனம் பெற்றார். அவங்க கதையெல்லாம் சொல்லும்போது இவனும் எனக்கும் கர்த்தர் என்ன பண்ணார், இப்போ ஏற்பட்ட ஒரு தரிசனத்தை காட்டினார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இவன் ஒன்றும் பேசாமல் அவன் கூட என்ன பண்ண போ அப்படின்றார். பாருங்கள், நம்முடைய தேவன் ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களை செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அங்கே சகரியா எலிசபெத்து ஜெபித்து கொண்டு தாங்க அதிசயத்தை செய்தார். இங்கே கொர்நேலி குடும்பத்தில் கர்த்தர் அதிசயத்தை செய்தார். தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் குடும்பம் வாழ வேண்டும். ஏதோ ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஏதோ ஒரு வாழ்க்கை நடத்துகிறோம், ஏதோ போனோம் வந்தோம், நம்ம இஷ்டம் போல் போகலாம் வரலாம், எப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கொஞ்ச நேரம் வந்து சர்ச்சில் அப்படி இப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டா போதும். இப்படி இருந்தியானா உன் குடும்பத்தில் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த கொர்நேலி குடும்பத்தில் அந்த கர்த்தர் என்ன பண்ணாருன்னா பேதுருவை கொண்டு வந்தார். இன்றைக்கி பேதுரு உள்ளே பிரவேசித்து அங்கே பார்த்தீங்களா, அங்கே 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். அவனுடைய பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானுடைய கலந்து அவனிடத்தில் போக்கும் வரத்துமாக இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று அசுத்தன் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு அவர் தரிசனத்தை காட்டினார்.
எந்த மனுஷனை தீட்டுள்ளவன் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு முதல்லயே கர்த்தர் காட்டிட்டார். அந்த இடத்துல பேதுருவை கொண்டு போய் அந்த குடும்பம் முழுவதும் பாருங்கள், அந்த 100க்கு அதிபதி எல்லாரையும் கூப்பிட்டான். அவன் குடும்பம் மட்டும் இல்லை, அவங்க சொந்தக்காரு மற்ற எல்லாரையும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அங்கே. அவங்க எல்லாரும் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்தீங்களாம் தெரியும். அந்த கொர்நேலி குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க எல்லா வழியையும் கர்த்தர் என்ன பண்ணார், அவங்களுக்கு காட்டினார். அப்போ நல்ல ஒரு குடும்பத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, உங்களை விடவே மாட்டார். உங்களுக்கு நல் வழியை என்ன பண்ணுவார், காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, தேவ பக்தி உள்ள குடும்பம். யாருடைய குடும்பம்? கொர்நேலி குடும்பம். மூன்றாவதாக ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. யார் இவங்க? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அவங்க தேவனுக்கு நல்ல ஒரு ரத்தாம்பரம் விற்கிறவங்க தான். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவில் கொடுத்து நிறைய இடத்துல ரோமர் 16 அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 16 பார்த்தீங்களா? ஆமென். சரி, ரைட். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது சொல்கிறான், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். ஏன்னா அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். பாருங்கள், இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா யாருன்னா, அவங்க வீட்டையே கர்த்தருடைய ஆலயமாய் கொடுத்தவர்கள். வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவர்கள். அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்போஸ்தலனாகிய இந்த பவுலுக்கு எவ்வளோ அவங்க நன்மை செய்துக்கிறாங்கன்னா, என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையே கொடுத்தவர்கள். என் பிராணனுக்காக எங்கள் ஜீவனையே கொடுக்குறேன்னு முன் வந்தவங்க தான் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உள்ளம் படைத்த ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்திக்கிறவர்கள். இன்னும் நீங்கள் 1 கொரிந்தியர் 16:19, அப்போஸ்தலர் 18 1-3, 2 தீமோத்தேயு 4:19 இதெல்லாம் வாசித்தீங்கன்னா இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரியும். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காக உதாரத்துவமாய் ஊழியக்காரர்களை தாங்குகிறவர்கள். நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க 1 கொரிந்தியர் 16:19 ஏன்னா எடுத்தவங்க வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தங்கள் வீட்டில் கொடுக்குற சபையில், அப்போ சபையில் தங்கள் வீடே ஒரு சபையாய் மாற்றி கொடுத்தவர்கள். அந்தளவுக்கு உதாரத்துவமான ஒரு ஆத்துமாக்கள். ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்திக்கிறவர்கள். மாத்திரமல்ல, தங்கள் என் பிராணனுக்காக என்ன கொடுத்தாங்களா, கழுத்தையே கொடுத்தாங்கன்னாக்கா அவங்க ஜீவனையே கொடுக்குறவங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் ஊழியக்காரனுக்கு தோல் கொடுக்கிறவர்கள். யார் தெரியுமா? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு தோல் கொடுக்கிறவர்கள், எல்லாத்திலும் தாங்குகிறவர்கள், தங்கள் ஜீவனையே அர்ப்பணிக்கிறவர்கள், கர்த்தருக்கு ரொம்ப பயந்து கர்த்தருக்காக அநேக ஆராதனைகள் செய்கிறவர்கள். மாத்திரமல்ல, அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவில் நீங்கள் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை
அங்கே தான் போய் அவங்க வீட்டில் தான் தங்குறார். அப்போஸ்தலர் 18:1 நீங்கள் வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்படுறது, ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதி ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதியதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவரிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜப ஆலயத்தில் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். பாருங்கள், அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்க கூடார தொழில் பண்ணுறவங்க. அவங்க கூட அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் போய் என்ன பண்ணுறான், அவங்களோடு கூட தங்கி அங்கேருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசங்கிக்கிறான். அப்போ மூன்றாவது குடும்பம், இன்னும் நிறைய குடும்பம் இருக்குது. இந்த 3 குடும்பம் நமக்கு முன்பாக நாம் வைத்துக் கொள்ளலாம். ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்திக்கிற குடும்பம், ஊழியக்காரனை பராமரிக்கிற குடும்பம், தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆராதனை செய்கிற குடும்பம் தான் யார் இது? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. 3 குடும்பங்களையும் நாம் நமக்கு முன்பாக வைத்து நம்ம எல்லாரும் முதலாவதாக என்ன குடும்பம்? சகரியா எலிசபெத். தேவன் என்னென்ன சொன்னார் அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார்கள், குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள், தேவ பக்தி நிறைந்தவர்களாக இருந்தார்கள், தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அதனால் கர்த்தர் அவங்க குடும்பத்தில் என்ன பண்ணார்? அதிசயத்தை செய்தார். 2வது கொர்நேலிய குடும்பம் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு என்ன பண்ணா? பயந்திருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். இந்த ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் நம்ம கூட இவ்வளோ நாள் அப்படியே இருந்துடும், அப்படி இல்லை. இனிமே என் குடும்பம் குறுநெலி குடும்பம் மாதிரி மாறணும் ஆண்டவரே, அந்த சகரியா குடும்பம் மாதிரி மாறணும் ஆண்டவரே. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் தேவனுடைய ஊழியக்காரனை தாங்குகிற, எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற, உதாரத்துவமாய் கொடுக்கிற குடும்பம் தான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அப்பேற்பட்ட குடும்பமாக என்னை மாற்றானோ. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சந்ததி வருது, ஒரு சந்ததி போகுது. ஒரு தலைமுறை வருது, ஒரு இன்னொரு தலைமுறை போகுது. ஆனால் ஒரு சந்ததி என்ன பண்ணுதான்? தேவனை ஆராதிக்கிறது. அது தேவனுடைய சந்ததி, பக்தி உள்ள சந்ததி. தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார். அவனை ஏன் படைத்தார்னா பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய சந்ததி பக்தி உள்ள ஒரு சந்ததியாய் மாற வேண்டுமானால் சகரியா எலிசபெத் குடும்பத்தை போல நாம் ஒன்றாய் இணைந்து கர்த்தருக்கு, கர்த்தர் இட்ட ஒவ்வொரு கற்பனைகளுக்கு நியமங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். குற்றமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதனால் தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உன் குடும்பத்தில் ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குவார். இன்னொரு குடும்பம் கொர்நேலி குடும்பம். எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தது. அவன் பெரிய 100க்கு அதிபதி. ஆனாலும் அவன் தேவனுக்கு பயந்தான். அவன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்து எப்போதும் ஜெபிக்கிற குடும்பமாக இருந்ததுனால
அந்த குடும்பத்தாருடைய தேவையை ஏற்ற வேலையில் கர்த்தர் சந்தித்தார். அவங்களுக்கு நல் வழியை கர்த்தர் காட்டி கொடுத்தார். ஆவிக்குரிய சகல வழிகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மூன்றாவதாக ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம். அவங்க ஊழியக்காரனை தாங்குகிற குடும்பம், ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்திக்கிற குடும்பம், ஊழியக்காரனுடைய பிராணனைக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க முன் வந்த குடும்பம், தேவனுக்கு ஊழியம் செய்கிற குடும்பமாய் அவர்கள் இருந்தார். அந்த குடும்பத்தை தேவன் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் குடும்பம் ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரையே சேவி. அவர் உன் அப்பத்தை தண்ணீரை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். உன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவார். ஒன்று குறைப்படாதபடி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமடைய செய்வார். ஆண்டவர்களை ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த 3 குடும்பத்தை எங்களுக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறீர்ப்பா. நாங்களும் கூட இவ்வளோ நாள் இந்த ரகசியம் தெரியாதபடி வாழ்ந்துட்டோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இனி நாங்கள் உமக்கு பயந்திருக்கவும், உம்மை சேவிக்கவும், உம்முடைய காரியத்தை உற்சாகமாய் செய்யவும் எங்களுக்கு இன்னும் கிருபையை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.